ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க கதைக்குள்ள போகலாம். பார்ட் 4 த ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் பவர் ஆஃப் கார்பரேஷன். ஒரு நாள் நம்ம ராபர்ட் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டெலிஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம்பில பத்தி ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அவரோட கண்டுபிடிப்பான டெலிஃபோனுக்கு அந்த நேரத்துல மிகப்பெரிய டிமாண்ட் இருந்ததுனால அவரு அதை ஒரு பெரிய கம்பெனியா பார்த்து செல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல தான் வெஸ்டர்ன் யூனியன் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி அவர் கண்ணில் மாட்டுச்சு. அந்த கம்பெனியில அவருடைய கண்டுபிடிப்பான டெலிஃபோன், அதோடைய பேட்டன்ட் ரைட்ஸ், அவருடைய கம்பெனியும் சேர்த்து $11,000 விற்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. ஆனா வெஸ்டர்ன் யூனியனுடைய பிரசிடென்ட்டோ அந்த ஆஃபரை டினை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு உபயோகப்பட்டுச்சு அப்படிங்கிற ஹிஸ்டரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராபர்ட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறதையும் நம்புறாரு. நம்ம நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்பிரிட் அவருக்கு இருக்குங்கிறத நம்புறாரு. அது எல்லாத்தையும் வெளியில வர தடுக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை, அதை தொடர்ந்து ஒரு செல்ஃப் டவுட் அப்படிங்கறத நம்ம ராபர்ட் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே நம்மளால செய்ய முடியும், ஆனா நம்ம கிட்ட செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறத இங்க ராபர்ட் சொல்றாரு. நம்ம பெருசா சாதிக்கணும்னா அதுக்கு பெரிய அளவுல எஃபர்ட் பண்ணணும். ஏன் நம்ம ஸ்கூல் லைஃப் கூட எடுத்துக்கோங்க, அதுல நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்தாதான் நம்ம சாதிச்சோம் அப்படிங்கறத இந்த சமுதாயமும் நம்புது. இந்த உலகத்துல அறிவாளியா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஹெல்ப்பை விட தைரியசாலியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஹெல்ப் தான் ரொம்ப அதிகம்னு நம்ம ராபர்ட் சொல்றாரு. ஏன் எல்லாருமே காமனா இருக்கணும், ஏன் எல்லாருமே ரிஸ்க் எடுக்கணும், ஏன் எல்லாருமே பொருளாதாரத்தை பத்தி கத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ராபர்ட் சொல்றோம். உங்களுக்கு இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நினைச்சா பல விஷயங்களை பல விதத்துல சாதிக்கலாம். ஒரு காலத்துல சொத்து, நிலம் இந்த மாதிரி வச்சிருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. இன்னொரு காலத்துல கம்பெனிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ நாலேஜ் தான் பெரிய விஷயமா பாக்குறாங்க. இப்போ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு எல்லையே இல்லை. இந்த காலத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாலே பெரும்பாலும் அவங்களோட ஐடியாஸும் பழசாவே இருக்கிறது தான் நம்ம ராபர்ட் சொல்றாரு. நேற்று எது சொத்தா பார்க்கப்பட்டுச்சோ ஆனா அது இன்னைக்கு இல்லை. ஏன்னா நேத்துங்கிறது போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்கிறது தான் நம்ம ராபர்ட்டோடைய கருத்து. ராபர்ட்டோட பணக்காரப்பா ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் கத்துக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காசுங்கிறத எந்த அளவுக்கு உண்மை நம்புறியோ அதுக்கேத்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு உழைக்கவும் ஆரம்பிப்ப. அதுவே அந்த காசை நீ உண்மை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சனா அதிவேகமா வளர ஆரம்பிப்ப. அதுக்கு நம்ம மைக் கேட்கிறாரு, காசு இல்லைன்னா எதுதான் உண்மை, நம்ம எதை என்னன்னு ஒத்துக்கிறோமோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு பொதுவா காசை விட ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளோட மனசுதான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மனசை எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ட்ரெயின் பண்றோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு சொத்து சேர்த்து வைக்கும். இல்லைன்னா நம்ம ஏழையாவே தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மைக்கோட அப்பாவும் சொல்றாரு. இங்க நம்ம கவனிக்காதது இருக்கிறதுலயே மோஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம மைண்ட். நம்ம ராபர்ட்டோட காலத்துல பொருளாதாரத்துடைய நிலையை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்துச்சு. இந்த நேரம் தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சரியான நேரம்னு நம்ம ராபர்ட் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராபர்ட் செஞ்ச ஒன் ஆஃப் த டீலிங்ஸை பத்தியும் பார்க்கலாம். நம்ம ராபர்ட் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு $2,000 கடனா வாங்கிக்கிறாரு. ஒரு 3 monthsல அதை திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லி அந்த டாலருக்கு $200 வட்டியாவும் வாங்கிக்கிறாரு. அந்த டைம்ல $100,000 இருந்த வீடுகள் எல்லாமே 75,000 காஸ்டும் குறைஞ்சிருந்துச்சு. இதை ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க கிட்ட வாங்குறத விட ஒரு கோர்ட் ஹவுஸ்ல போயிட்டு வாங்கணும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு குறையும் அப்படிங்கறத அவர் நினைக்கிறாரு. அங்க போயிட்டு அதே இடத்த ஒரு $20,000 குறைச்சு வாங்குவாரு. அவர் ஏன் அந்த மாதிரி கம்மி பண்ணி வாங்குறாருன்னா அந்த இடத்தோட நிலைமையும் அவ்வளவு மோசமா தான் இருக்கு. அதுக்கு அட்வான்ஸா அவர் கடன் வாங்கின அந்த $2,000 அவர் கொடுத்துறாரு. $75,000 இருக்கிற அந்த வீட்டை ஒரு $60,000 கம்மி பண்ணி நான் தரேன் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவர் கான்டாக்ட் பண்ணும்போது லீகலா பண்ற எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு அந்த வீட்டையும் வித்துறாரு. அதுக்கு கமிஷனா ஒரு $2,500 வாங்கிக்கிறாரு. பெரும்பாலான பேர் அதை பெருசா கண்டுக்காம அவருக்கு அந்த $2,500 கொடுத்துருவாங்க. அந்த $2,500 இருந்து $2,000 அவரோட ஃப்ரெண்டுக்கும் திரும்ப கொடுத்துருவாரு. அவருக்கு மீதி $500 அதுல லாபம். இது மட்டும் இல்லாம அவர் வீடு வித்த காசுல இருந்து வர $40,000 அவருக்கு சேவிங்ஸ்லயும் போய் வருது. இவ்வளவு விஷயங்களை செய்யறதுக்கும் அவர் செலவழிச்ச நேரம்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 மணி நேரம். இது எல்லாத்தையும் பண்ண ராபர்ட் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா இங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு இதெல்லாம் யோசிக்கிறது பிரச்சனையாவே இருக்கு. நம்மளோட லக்க நம்மளோட லைஃப்ல நாமளே தான் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம ராபர்ட் சொல்றாரு. நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனத்துல 50% டாக்ஸை கட்டி
சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 5% டாக்ஸா கட்டி இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துல வாழ்றது கஷ்டமா இல்ல உங்க மூளையை செலவழிச்சு நீங்க சம்பாதிக்கிறது கஷ்டமா? ராபர்ட் நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் தராரு. ராபர்ட் ஒரு நாள் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பழைய வீட்டோட ஓனர் அவருடைய வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. என்னன்னு கேட்கும் போது அவர் ரொம்ப சோகமா அந்த வீட்டை வித்தே ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. அவரோட சோகத்துக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பாக்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நம்ம ராபர்ட்டும் அந்த வீட்டை நல்லா பார்த்துட்டு $20,000 கொடுத்து அவரே அந்த வீட்டை வாங்கிக்கிறாரு. அதை வாங்கின அவரு அதுக்காக செலவழிச்சதுன்னு பாத்தீங்கன்னா $45,000. இப்போ அதோட ஒர்த் பாத்தீங்கன்னா $65,000 மாறுது. அவர் அதுக்கு மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு ஒரு $40 கட்டுறாரு. இன்னமும் போகுது. ஒரு டைம்ல அந்த எக்கனாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற தொடங்குது. அந்த டைம்ல ஒரு குடும்பத்தினருக்கு அவர் அந்த வீட்டையே விற்கிறாரு. அந்த வீட்டை விற்கிற விலையை பாத்தீங்கன்னா சுமார் $95,000. அவங்களும் இப்படி ஒரு வீடு இதை விட கம்மியான விலையில கிடைக்காதுன்னு அந்த வீட்டையும் வாங்கிக்கிறாங்க. ஒரு சின்ன பினான்சியல் நாலேஜ் பிளஸ் கொஞ்சம் பொறுமை, இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கறத நம்ம ராபர்ட்டும் நமக்கு இப்படி காட்டுறாரு. இந்த மாதிரி சம்பாதிக்கிறத மக்கள் எல்லாரும் சூதாட்டம் நினைக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம் எதை செய்யறோம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு செய்யற செயலோட பேரு சூதாட்டம் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ராபர்ட் இங்க 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அது என்னன்னா ஒரு பர்சன் ஒரு ஸ்டாக்கை வாங்குறது பேக்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுவே ஒரு 2வது இன்வெஸ்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீலை கிரியேட் பண்ணுவாரு. அது மூலியமா அந்த விஷயத்த முடிக்கவும் பார்ப்பாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா ஒருத்தர் ஒரு வீடை வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா அதை விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நடுவுல கிடைக்கிற ஒரு கமிஷன் இருக்குல்ல, அந்த கமிஷனை பத்தி தான் இவர் இங்கே சொல்ல வர்றாரு. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் போகுதுன்னா அதுல நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நிறையவே சம்பாதிக்கலாம். அதுவே அப்படி அந்த ஒரு விஷயம் போகலைன்னா நம்ம நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். இந்த 2வது இன்வெஸ்டரா நீங்க மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 விஷயம் தெரிஞ்சாலே போதும்னு நம்ம ராபர்ட் சொல்றாரு. 1, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்க அப்படிங்கறதுல. 2வது விதம் காசை நீங்க எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறத பாக்குறது. பொதுவா எல்லாருக்குமே காசு தேவைப்படுதுன்னா பேங்க்குக்கு போவாங்க. அதுவே நமக்கு பேச்சு திறமை இருந்துச்சுன்னா நமக்கு எந்த இடத்துல காசு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு காசை நாமளே வர வச்சுக்கலாம். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டான ஆர்கனைசிங் பீப்புள்ஸ். என்னைக்குமே உன்னை விட அறிவாளியா இருக்கிறவனை உன் கூட வேலை செய்ய வச்சுக்கிட்டேன்னா நீ ஈஸியாவே முன்னேற. திங்க் ஸ்மார்ட் லிவ் ஸ்மார்ட். இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி